இல்லை சார், அவர் கருத்து தெரிவிக்கிறாங்க இல்லை ஜெயிக்கிறாங்க அப்படிலாம் நான் அந்த விஷயத்துக்குள்ளே வரலை. ஆனால் வரலாறுலேயே இல்லையே, சபாநாயகர் தேர்தலே நடக்காத. அதை தானே நாங்கள் சொல்கிறோம். 78 வருஷத்தில் சபாநாயகர் தேர்தலே நடக்கலை. ஆனால் முதல் முறையாக என்டிஏ கூட்டணியும் வந்து கேண்டிடேட் போடுறாங்க, இந்தியா கூட்டணியும் கேண்டிடேட் போடுறாங்க. சரி, ஒருவேளை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் பல்டிகுமாரை மாற்றி போட்டால் என்ன பண்ணுவார்? அவர் தொடர்பு இருக்காங்க ராகுல் காந்திகிட்ட, நிச்சயமாக இருக்காங்க. அவர் நினச்சின்னு இருக்காரு மோடி அவர்கள். நீங்கள் பல்டிகுமார் இருக்கார்ல, எத்தனை தடவை கூட்டணி மாதிரி இருக்காரு. ஆனால் இந்த தடவை அந்த நிலையாக இருப்பேன்னு சொல்கிறாரு. 5 வருஷம் அவர் இதே மாதிரி தான் 6 தடவையும் சொன்னார். 7வது தடவை அதே தான் திரும்பி சொல்கிறாரு. மாற்றி ஒன்றும் பேசலையே அவர். அவர் சொன்ன சொல்ல மாற்றி பேச மாட்டார், ஒரே மாதிரி தான் பேசுவார். அங்கே இருந்தாலும் அப்படி தான் பேசுவார், இங்கே இருந்தாலும் அப்படி தான் பேசுவார். நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவார். சார், இந்தியா கூட்டணி உருவாக்குனவங்களில் ஒரு முக்கியமான நபர் வந்து நிதிஷ்குமாரா இல்லையா? முதல் கூட்டம் பட்னால தானே போட்டிங்க.